மற்ற கருத்தை வந்து நம்ம தொடர்ந்து சிந்திக்கும் பொழுது ஒரு 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 எண்ண வரிசையில் நம்மளுடைய சிந்தனை இருக்கும்போது அந்த எண்ண வரிசையில் இருக்கக்கூடிய பலரையும் அந்த எண்ண வரிசை வந்து ஒருங்கிணைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை என்பது உலகளாவிய பல மதங்களிலும் இருக்கிறது. அத்தகைய ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு, அதை நான் நம்புறேன். அந்த அடிப்படையில அந்த ஒத்த அகவரிசை தான் எங்களை ஒருங்கிணைக்கிறதோ என்ற ஒரு ஒரு தேடல் இருக்கு. அடுத்து இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா சாந்தகுமார் அவர்கள் மேலோட்டமா சொல்லிட்டு போன விஷயங்கள் ஒண்ணு இருக்கு. அதுல நுணுக்கமா ஒரு விஷயம் வெளியிருப்பாரு. இது எந்த தமிழ் படமும் பதிவு செய்யாத காட்சியாகவே நான் பார்க்கிறேன். இவருக்கு மலைப்பகுதிகளில் ஒரு டூரிஸ்டுக்கு ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தை சார்ந்த நபர்கள் வருவாங்க. அப்படி வரும் பொழுது அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பாட்டில் கிட்ட எல்லாம் கீழே போட்டு போவாங்க. அப்ப வந்து அந்த கதாநாயகன் வந்து அதை எடுத்து அவர்களிடம் கொடுத்து உங்களுடைய குப்பையை உங்களுடைய இடத்துல போட கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாரு. இதை வைக்கக்கூடிய தைரியம் என்பது சாந்தகுமார் அவர்களுக்கு தான் இருந்தது. ஏன்னா பாருங்க, இது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். நம்ம வீட்டுல இருக்க குப்பையை நம்ம வீட்டுலதான் அதை ப்ராசஸ் பண்ணா நம்ம வந்து பொதுவாக அது யாருக்கும் பாதிப்பு இல்லாததான் அந்த குப்பையை வந்து கடத்தும். ஆனா சிலருக்கு அது கவலை இல்லை. நம்ம வீட்டு குப்பை எங்க வேணாலும் போடலாம், நம்ம மாநில குப்பை எங்க வேணாலும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரம்பு மீறிய செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. நான் வந்து அந்த மாதிரி ஒரு பகுதியில இருந்து வரேன். பொள்ளாச்சியில வந்து நீங்க வாரத்துக்கு 2 செய்திகள் பார்க்கலாம். அந்த மாதிரி கோழி கழிவுகள் வந்து கொட்டப்பட்டுச்சு, மருத்துவ கழிவுகள் கொட்டது. பாருங்க, கோழி கழிவுகள் எந்த அளவுக்கு நாருன்னு உங்களுக்கே தெரியும். கோழி அந்த ரெக்க இதெல்லாம் போட்டா அது பிண நாட்டம். அந்த பிண நாட்டம் வந்து அந்த பகுதியில விவசாயம் நடக்கக்கூடிய பகுதியில ஏதோ ஒரு இடத்துல போட்டு போயிருவாங்க. அப்படின்னா அந்த யாருக்கு அந்த நாட்டம், அந்த இடத்துல இருக்க யாரோ ஒரு விவசாயிக்கு அது பெரிய தலைவலியா நினைக்கும். அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவர் சொந்த செலவுல ஒரு ஜேசிபியை கூட்டிட்டு வந்து மண்ணை தோண்டி அவர் அந்த கழிவுலாத்தையும் உள்ள போட்டு பெட்ரோல் ஊத்தி அந்த பெட்ரோல் செலவும் அவர் தான் பார்த்தேன். அவர் எரிச்சு அதுக்கப்புறம் அதை மண்ணை போட்டு மூடுவார். யாரோட குப்பையை நம்ம உட்காந்து செலவு பண்ணிட்டு பாருங்க, யாரோ ஒருத்தவங்க குப்பை. இது கோழி கழிவு. சரி, அது நாற்றம் அடிக்குது. மருத்துவ கழிவு அதுல மனித மலம் இருக்கும், எதுனா இருப்பேன். இதை உட்காந்து அங்க இருக்க பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் இதை வந்து அரசாங்கமும் கட்டுக்கல. இது அரசாங்கம் கட்டுறதுனா செய்தி ஆகாது. அப்ப அந்த குப்பைகளை கொண்டு வரும்பொழுது அரசாங்கம் தடுத்து நிப்பாட்டி செய்தி ஆகாது. ஆனா இதை கேள்வி கேட்பதற்கு இத்தனை திரைப்படங்களில் ஒரு இயக்குநருக்கு தானே தைரியம் இருந்துச்சு. வெளிப்படையா அவர் போட்டாரு. வெளிப்படையா அவர் எந்த மொழி பேசுறாங்க கரெக்டா காமிச்சு அது மக்களுக்கு புரியும். இதைதான் சொல்றாரு இயக்குனர் அப்படின்னு. இதுதான் அறம். அறம் என்பது அனைவருக்கும் நன்மை தரக்கூடிய விஷயத்தை செய்வதற்கான துணிவு தான் அறம். அந்த துணிவு இயக்குனர் அவர்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அது மட்டும் அல்லாமல் இவர் தனது நம்பிக்கைகளை வெளிப்படையாக சொல்வது எந்த தயக்கமும் காட்டுவதில்லை. ஆனா மற்ற இயக்குநர்களுக்கு அந்த தயக்கத்தை நான் பல இடங்கள்ல பார்ப்பேன். மைனூட்டா மறைச்சு காட்டிட்டு போவாங்க. ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா, நான் எதை நம்புகிறேன், நான் சித்தர்களுடைய வாழ்வியலை நம்புகிறேன். சித்தர்கள் இந்த மண்ணுக்கு மதங்களுக்கு அப்பாற்பட்டு செய்த தொண்டை, அது ஒரு தொண்டுதான். அவர்களிடம் மருத்துவம் இருந்தது, விஞ்ஞானம் இருந்தது, அறிவியல் இருந்தது. அதை அனைத்தையும் இலவசமாக மக்களிடம் கடத்தி சென்றார்கள். அன்னைக்குதான் அந்த காலத்துல வந்து இந்த மரங்கள் இருக்குல்ல, நீங்க வந்து அரச மரம், அதுக்கு ஏன் அரச மரம், அது அரச மரத்துக்கு அடியில அமர்ந்து இந்த சித்தர்கள் தான் மக்களை வழி நடத்தினார்கள். இன்னைக்கு அங்க நம்ம சாமிகள் வாழக்கூடிய இடமாக, சாமிகள் வாழ்ந்த இடம் தான் அந்த அரச மரத்தடிகள். அந்த காலத்துல மக்களுக்கு தீர்வு கிடைத்த இடம் தான் அவைகள். ஆனா இன்னைக்கு நம்ம சும்மா சாமி கூட தேங்காய் உடச்சுட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறோம். அதல்ல, அந்த வாழ்வில் இவருக்கு உணரப்பட்டு இருக்கிறது. அதை எந்த சமரசமும் இல்லாமல் அவர் பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்காரு. கலைஞர் அவர்கள் சொன்னது போல அதுல அந்த ஒரு மரத்துக்கு பெரியவரை, அதை நான் மனசுல வச்சிருந்தேன். அவங்க அந்த பாயிண்ட் டக்குனு சொல்லிட்டாங்க. பெரியவரேன்னு சொல்லி அந்த மரத்தை வந்து அவர் அழைப்பார். இதுல அந்த உயிர்களுக்கான சமத்துவத்தை வந்து அந்த படம் வந்து காட்டுகிறது. இது இயக்குனருடைய புரிகிற தன்மையும் அதன் ஆழத்தையும் நமக்கு வந்து புரிய வைக்கும். அந்த ஒரு காட்சி, ஒரு மரம்ங்கிறது மரம் தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன, ஒரு மரம் அவ்வளவுதான். நம்ம பார்ப்போம், நல்லா இருக்கு, பெருசா இருக்கு, இதுல எத்தனை பெஞ்சு செய்யலாம், எத்தனை மரம் இது செய்யலாம், வீட்டுக்கு உணவுமா, இப்படிதான் நம்ம யோசிப்போம். ஆனா இந்த மரம் எத்தனை வரலாற்றை பார்த்திருக்கிறது. இந்த மரம் யாரெல்லாம், எனது பாட்டன் வாழ்ந்த காலகட்டத்தில் இந்த மரம் உயிரோடு இருந்திருப்போம், எனது கூட்டம் வாழ்ந்த காலகட்டத்தில் இந்த மரம் அந்த நபரை பார்த்திருக்கும், அவர் சுவாசித்த காற்றை அந்த மரம் கொடுத்திருக்கும். இந்த உணர்வு இருக்குல்ல, அந்த உணர்வு இயக்குனர் அவர்களுக்கு இருக்கிறனாலதான் அத பெரியவரே, அந்த மரத்தை பெரியவரே என்று அழைக்கக்கூடிய அந்த பக்குவத்தை அந்த படத்துல அந்த நடிகர் கொடுத்திருப்பார்.
இது போல அந்த படத்தை புகழ்வதற்கு அந்த படத்துல இருக்கக்கூடிய ஸ்கிரீன் பிளேல வந்து வரிசையா பேசிட்டே போலாம். அவ்வளவு காட்சிகள் வந்து அந்த படத்துல கடைசியா வந்துட்டு ஒரு வெள்ளை நாகம் என்பது அந்த படத்துல காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். அந்த வெள்ளை நாகம் அப்படிங்கிறது வந்து இயக்குனர் என்ன சிந்தனை கொண்டு வைத்தாருன்னு நமக்கு உண்மையிலே தெரியல. ஆனா சித்தர்களுடைய வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்லாம் அந்த போகரை, குறிப்பா போகரை பற்றி நம்ம படிக்கும்போது போகரோட வந்து ரொம்ப அந்த வெள்ளை நாகம் என்பது தொடர்பு படுத்தி கொண்டே இருப்பார்கள். நீங்க பழனி முருகன் கோயிலுக்கு நீங்க போனீங்க அப்படின்னா அந்த தலபுராணம் எழுதியிருப்பாங்க. அந்த தலபுராணத்துல போகர் இந்த மலையை எவ்வாறு தேர்வு செய்தார் அப்படிங்கும் பொழுது அவர் வந்து ஒரு வெள்ளை நாகத்தை இங்க பார்த்தார் அப்படிங்கிறார். அப்ப இந்த வெள்ளை நாகம் வந்து ஒரு உண்மையா அது ஒரு அல்பினோங்கிறது அது உண்மை இருக்கு இயற்கை. பட் ஆனா அது வந்து சர்வே ஆகாது. ஏன்னா வெள்ளையா இருக்கனால எதிரிகள் வந்து பார்த்து இது பண்ணும். அப்ப அது ஒரு உருவக நாகம். அந்த வெள்ளை நாகம் என்பது ஒரு உருவக நாகம். இயற்கையில அதனால சாத்தியம் இருந்தாலும் அது சர்வைவல் ரேட் வந்து கம்மி. அப்ப அந்த உருவகம் அந்த வெள்ளை நாகத்துக்கு என்ன அப்படின்னா அது தமிழர்களுடைய ஆதி பேராக இருக்கக்கூடிய நாகர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர்கள் வழிபட்ட ஒரு அடையாளம். இன்னைக்கு வரைக்கும் பாருங்க நம்மளுடைய கோயில்கள்ல நம்மளுடைய வழிபாட்டு தலங்கள்ல குலதெய்வ கோயில்கள்ல எல்லா இடத்துலயும் நாகம் தான் இருக்கும். அந்த நாகம் என்பது ஞானத்துக்கான ஒரு அடையாளமாகவும் இருக்கிறது. குண்டலினி எழுப்புறது அந்த சித்தர்களுடைய வாழ்வியலுக்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது. அந்த நாகத்தை இவர் என்ன பண்ணிப்பார்னா கதாநாயகனை காட்டும் பொழுது அவருடைய காலுக்கடியில் அது பூந்து போறது போல அப்படி இதெல்லாம் வந்து அவருடைய அந்த தெய்வீக தன்மையில அந்த நபர் அந்த தெய்வீக தேடல் கொண்டவர் தெய்வமாகவே மாறுகிறார். இதுதான் தமிழருடைய வாழ்வியல். தமிழரோட வாழ்வியல் வந்து நமக்கு முன்னாடி பேசியவர்களும் சொன்னது போல பறந்து கடித உலக இயற்கையாக சொல்லி படைக்கக்கூடிய கடவுளை நாம் எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கிறோம். ஏன்னா அந்த படைப்புல ஒருத்தர் வானத்துல உட்கார்ந்து இதெல்லாத்தையும் படைக்கிறார் அப்படின்னு நீங்க பாருங்களேன். யாருக்காவது வந்து ஒருவருக்கு ஒரு குறைபாடோட படைக்க தோணுமா? யாராவது ஒருத்தருக்கு அந்த கடைசி வரைக்கும் பிச்சை எடுத்தாட வாழணும் அப்படிங்கிற ஒரு மாதிரி விதியை எழுத வைக்க முடியுமா? அப்படி எழுத வைக்கக்கூடிய ஒரு நபர் மேல வானத்துல அமர்த்து செய்கிறார் என்றால் அவர் ஒரு சாடிஸ்ட் இல்லையா? ஒரு சாடிஸ்ட் தானே. இவன் பிறந்ததுக்கு துன்பப்படணும், இவன் துயரப்படணும். இதுக்கு நீங்க 1000 விளக்கம் கொடுக்கலாம். மேல ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான், அவன் தான் நம்மளை படைக்கிறான், அவன் தான் நம்ம இயக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க 1000 விளக்கம் கொடுங்க. ஆனா அவன் ஒரு போற மனம் போட்டவன் அப்படிங்கிறதா நீங்க மறுக்கவே முடியாது. அப்ப அதை வந்து இந்த சித்தர்கள் மறுக்காது. அதனால பறந்து கெடுக்க உலக இப்படி ஒரு விதியை ஒருவனுக்கு ஒரு பிச்சை எடுத்துதான் வாழணும் ஒரு விதியை ஒருத்தன் உருவாக்கி கொடுக்குறாங்க. பறந்து கெட்டு போட்டுட்டான் அப்படின்னு சொல்லி சபிக்கக்கூடிய இடத்தில் தான் தமிழ் அன்று இருந்தது. கடவுளையே நம்ம கேள்வி கேட்க மரபு. அது மட்டும் இல்ல, தெய்வத்தன்மைக்கு மனிதன் மேல போக முடியுங்கிற அந்த சிந்தனையும் தமிழர்கள் உருவாக்கிய சிந்தனை. நல்லது செய், மக்களுக்கு நல்லது நினை, தொடர்ச்சியாக நல்ல சிந்தனைகளை விதை. உன்னை பார்த்து வளரக்கூடிய ஒவ்வொருவரும் நல்லவராக இருக்கணும். உன்னை சுத்தி இருக்க அத்தனை பேர் நல்லவர்களாக இருக்கணும்னு நினைச்சுட்டே இருக்கீங்கன்னா நீயும் தெய்வத்தன்மையில போய் சேருதோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த படத்துல ரொம்ப மறைமுகமா காட்டிப்பாரு. என்ன காட்டிப்பாருன்னா படத்தோட முடிவுல அந்த வெள்ளை நாகம் வந்து அந்த இணையர்களுக்கு நடுவுல பூந்து போற மாதிரி ஒரு காட்சியை படுத்தியிருப்பாரு. அப்ப என்னன்னா அந்த அவங்க 2 பேருக்கும் ஒரு தெய்வத்தன்மை என்பது இருக்கிறது. அவர்கள் தெய்வத்திற்கு ஒப்பானவர்களே தவிர மறைமுக ரொம்ப லைட் நோட்ல வெளிப்படையா பண்ணா பிரச்சனை வந்துடும். ரொம்ப லைட் நோட்ல புரிஞ்சா புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எடுத்து சொல்லிட்டு போனதான் நான் புரிந்து கொண்டேன் அந்த படத்தில். அது போல இந்த ஸ்கிரீன் பிளே நான் நினைக்கிற உண்டு. சில ஒவ்வொரு இயக்குனரும் ஒவ்வொரு தன்மையும் எடுப்பாங்க, நம்ம குறைலாம் சொல்லல. ஆனா ஒரு சிற்பத்தை வடிப்பதற்கு அந்த சிற்ப இலக்கணம் என்பது நமக்கு தெரியணும். ஒரு கட்டிடத்தை கட்டுறதுக்கு முன்னாடி அதோடைய கட்டிடத்தோட ப்ளூ பிரிண்ட் என்பது நமக்கு தெரியணும். அது போல ஒரு தரமான திரைப்படத்தை கொண்டு வரணும்னு நினைக்கும் பொழுது அதோடைய முழு ப்ளூ பிரிண்ட் நம்ம கிட்ட இருக்கும். அப்படி ப்ளூ பிரிண்ட் அந்த மாதிரி ஒரு கதை, திரைக்கதை, வசனம் எல்லாம் இருக்கு. இவர் என்ன சொல்றாரு, அந்த நேரத்துல எதிர்ல இருக்கக்கூடிய நடிகருடைய முகபாவனை என்னவா இருக்கும் அதை கூட ஒரு இயக்குனர் மனதில் வைக்க வேண்டும். அது சில பேர் தவறு விட்டுறாங்க. புதிய இயக்குனர் சில பேர் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு விஷயத்தை ஹீரோ பேசிட்டு இருப்பாரு, அவர் தான் நடிச்சிருப்பாரு. சீரியஸா பேசிட்டு இருப்பாரு, பக்கத்துல இருக்கவங்க போய் வெறிக்க பார்த்துட்டு இருப்பாங்க. அது நடிக்க தெரியாம இல்ல, அது கவனக்குறைவு. அந்த கவனக்குறைவுகள் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம பார்க்கும் பொழுது எல்லாரையும் பார்க்கணும். நமக்கு இது இயற்கையாக நடப்பது போல மனசுல பதியணும், செயற்கையாக தெரியக்கூடாது. அப்படி செயற்கையா தெரிஞ்சுன்னா அந்த கதையோட நம்ம ஒட்ட மாட்டோம். அப்ப ஒரு இயக்குனர் வந்து துணை நடிகர்களுடைய முகபாவனை ஒரு வீரமா ஒரு முக்கியமான ஒரு சூழல்ல சோகமா பேசும்பொழுதும் வீரமா பேசும்பொழுதும் அந்த உணர்வை வந்து நடிகர் வெளிப்படுத்திடுவாரு. அவர்கிட்ட மட்டும் கொடுக்க கூடாது. ஒவ்வொரு துணை நடிகரும் அந்த பக்கத்துல இருக்கிறவங்க அந்த சூழலை வெளிப்படுத்துகிறார்களாங்கிற அந்த ஒரு பார்வை என்பது மிக 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 முக்கியம். இது எல்லாத்திலையும் இந்த படத்துல மிக மிக கவனம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கும். இறுதியா ஒரு பதிவு நான் செய்யறேன்.
அது ஏன் இந்த கவனம் இருக்கு அப்படின்னா, இப்பதான் எனக்கு புரியுது, இவர் அந்த பதம் எவ்வாறு இருக்க வேண்டும்ங்கிறத முழுசாவே பித்ததான் வெளியே வச்சுதான் பண்ணிட்டாரு. இன்னைக்கு இந்த புத்தகம் வெளியாகுது, ஆனா அந்த புத்தகம் எந்த வைக்கிறாரு அதை வெளியிடுறாங்க. இந்த திரைக்கதை ஒவ்வொருத்தரும் என்ன டைலாக் பேசணும், எவ்வளவு நிமிஷம் பேசணும், அந்த நேரத்துல கேமரா என்னவா இருக்கணும், எந்த சூழல்ல அந்த டைலாக் என்பது பேசப்படணும், அது எல்லாமே பதிவு செய்யப்பட்டிருந்தால்தான் அது இவ்வாறு வரும். இயக்குனர் அவர்கள்ட்ட எனக்கு ஒரு வேண்டுகோள் ஒண்ணு இருக்கு. அது என்ன வேண்டுகோள்னா, எங்களுடைய இயக்கம் சார்ந்த சில செயல்பாடுகள்ல திரைத்துறையின் மீது ஆர்வம் கொண்ட இளைஞர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எங்க போகணும், எப்படி, அவங்களுக்கு அந்த அறங்கிற அந்த ஒரு சிந்தனை இருக்கு. அந்த இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டலை நீங்கள் உருவாக்கி கொடுக்க வேண்டும்ங்கிற ஒரு கோரிக்கையை நான் நான் ஒரு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அவங்களை கொஞ்சம் வழிகாட்டி விடுங்க, தூக்கி விடுங்க. நம்ம தான் தூக்கி விடணும். நம்மளை தூக்கி விடுறதுக்கு ஆட்கள் யாரும் கிடையாது. நம்ம ஒரு உணர்ச்சியதாக யாராவது போகும்போது நம்ம மட்டும் போகணும்னு நினைக்காம, வாங்க நம்ம எல்லாரும் போவோம் அப்படிங்கிற அந்த எண்ணப்பாடு, அதுதான் தமிழ் சமூகத்தை பெரிய உயரத்துக்கு கொண்டு போகும். அந்த உயரத்தை நோக்கி நம்ம போகணும் அப்படிங்கிறத தமிழ் செய்வேன். அடுத்து இறுதியாக ஒரு கருத்தை நான் இங்க பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன். இந்த ரசவாதி படத்தில் எனக்கு மிக 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 பிடித்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதுவுக்கு எதிராக தொடர்ச்சியாக இயக்குனர் காட்சிகளை பதிவு செய்திருப்பார். அதனால என்னவோ சில மது வியாபாரிகளுக்கு உங்க மீது கொஞ்சம் கோபம் இருக்கலாம். ஆனா அந்த மதுவுக்கு எதிரான ஒவ்வொரு காட்சியும் அது எவ்வளவு கொடியதுங்கிறத புரிய வச்சிருப்பார். சும்மாலாம் கடந்து போல புரிய வச்சிருப்பார். மது குடிக்கிறதுனால என்ன பாதிப்பு வரும், அதை நீ செய்யறதுனால என்ன மாதிரி பிரச்சனைகள் உனக்கு வரும் அப்படிங்கிறத அந்த மது, அதாவது அந்த படத்தை ஒருத்தர் உட்காந்து பாக்குறாங்க, சாமானியன் பாக்குறான் அப்படின்னா, ஓ மது குடிச்சா நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க, மது குடித்தால் இந்த சமூகம் நம்ம எவ்வளவு தவறுக்கு போவோம் அப்படிங்கிறது. அதே போல போதை கலாச்சாரத்திலையும் மிக தெளிவா, அதுவும் குறிப்பா இந்த கஞ்சா, இன்று கஞ்சா அது ஒரு டிவைன் அப்படிங்கிற ஒரு இடத்துல சுருங்கப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு போதை. அதை எடுத்தா இப்படி ஆயிரும் சிவபெருமானுக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்து வந்துருவோம்னா நிறைய தவறான கருத்துக்கள் கற்பிதங்கள் இங்க கற்பிக்கப்பட்டு கொண்டே இருக்குது பாடல்கள் மூலமா, இது மூலமா. அதை எல்லாத்தையும் மறுத்து உடைத்து, அன்புதான் அறத்தை வழிநடத்தும், அன்புதான் உங்களுடைய மனநிலையை சமம் செய்யும், சரிபடுத்தும். அந்த கதாநாயகி ஒரு கெட்ட பழக்கத்தை காட்டிருப்பீங்க. ஏன்னா ஒரு பெரிய டிராமால பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு ஒரு பெரும் பிரச்சனையில இருந்துகிட்டு இருப்பாங்க, பெரும் மனக்குழப்பம் அவங்களுக்கு இருக்கும். அந்த மனக்குழப்பத்துல அவங்க அந்த போதை அப்படிங்கிற நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்களை தடுத்து, இல்ல இது தவறு, இது இல்ல, ஆனா அதே நேரத்துல அதுக்கான தீர்வையும் கொடுக்கக்கூடிய பக்குவம் அந்த கதாநாயகனுக்கு இருக்கு. இது ஒரு காதல் படம். ஆனால் இந்த காதல் படத்துல காதலையும் கடந்து ஒரு பொறுப்பு என்பது இந்த படத்துல இருக்கும். அந்த காதலனுக்கும் காதலிக்கும் 2 பேருக்கும் ஒரு பொறுப்பு, ஒரு சமூக அக்கறை, அவங்களுடைய குணங்கள்ல. அந்த காதலிக்கு சில பிரச்சனைகள் இருந்தாலும் காதல் அப்படிங்கிற அந்த அன்பின் மூலமாக அந்த பிரச்சனையிலிருந்து அந்த பெண்ணை பாதுகாத்து, அந்த பெண்ணுடைய பிரச்சனையிலிருந்து மீட்டெடுத்து ஒரு உண்மையான ஆண்மகனாக இந்த கதாபாத்திரத்தை கதாநாயகன் நடந்து வருவார். அதுதான் ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் இருக்க வேண்டிய ஒரு கடமையாக பார்க்கிறேன். அதுதான் ஒரு அறம் சார்ந்த ஒரு ஆண்மகனுக்கு இருக்கணும். காரணம் என்னன்னா, இன்னைக்கு காதல் வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாமே சுயநலம் சார்ந்ததாக மாறிக்கொண்டே வருகிறது. என தவறான விஷயங்கள் காட்டப்படும் போது, கவர்ச்சி என்பது காட்டப்படுறதுனால காதலுடைய உன்னதம் என்பது தவறி போகிறது. காதல் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அது ஒரு நபரை முழுமையாக அக்கறையோடும் அரவணைப்போடும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைதான் காதல். சும்மா ஒரு உடல் கவர்ச்சியோ அழகினாலேயோ பொருளாதாரத்தினாலே வருவது காதல் அல்ல. இந்த படத்துல அப்படி ஒரு உண்மையான காதலை சமூக அக்கறையோடு இயக்குனர் அவர்கள் வெளிப்படுத்தியிருப்பார். இன்னைக்கு இத்தகைய ஒரு படத்திற்கு இவ்வளவு பெரிய புத்தகத்தை போடக்கூடிய தகுதி மற்ற படங்களுக்கு இருக்காங்கிற கேள்வியை நாம் எழுப்பிக்கொண்டு, இதுவே ஒரு பெரும் தகுதி அப்படிங்கிறத நான் இங்க பதிவு பண்றேன். ஏன்னா ஒரு படத்துடைய திரைக்கதைய புத்தகமா போடும் பொழுது அதை போன அளவுக்கு அதுல திரைக்கதை இருக்குங்கிறதே ஒரு பெரிய விஷயமாக இன்னைக்கு மாறி இருக்கு. இது ஏன் நான் பதிவு பண்றேன்னா, தமிழ் சினிமாவுல கிட்டத்தட்ட போன ஆண்டு மட்டுமே 600 படங்கள் பதிவு செஞ்சு எடுத்ததாக தகவல் சொல்றாங்க. அதுல வெற்றி படங்கள் எடுத்து ரொம்ப கம்மி இருக்கிறாங்க. இந்த நிலை மாற வேண்டும். சமூக அக்கறையோடு தமிழ் திரைப்படம் வர வேண்டும். அதற்கு சாந்தகுமார் போன்ற இயக்குநர்கள் பல இயக்குநர்களையும் உருவாக்கக்கூடிய கடமை பொறுப்பையும் ஒரு படி எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோடு எனது வாழ்த்துரையை நிறைவு செய்கிறேன்.